கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த யூடியூப் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை அறிந்து கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். எவைகளுக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும்? அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாரும் அவர் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. அப்படியானால் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். அதாவது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பையும் இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தராய் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீஷர்களை சந்திக்கிறார். அவளுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி காட்டி, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லி சீஷருக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்புதலை குறித்தும் கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பை குறித்தும் நீங்கள் உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்கள் மேல் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நானும் நீங்களும் மனம் திரும்பின ஒரு அனுபவமும் நானும் நீங்களும் பாவ மன்னிப்பு கேட்ட ஒரு அனுபவத்தையும் நாம் பெற்றிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் சொல், நீங்களே இவைகளுக்கு சாட்சிகள். எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, இன்றைக்கு உலகத்திலே கர்த்தர் இயேசுவை குறித்து கொடுக்கிற சாட்சி என்ன? நீங்கள் வாசித்த நாள் மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசித்தோமானால், இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவருடைய நேசகுமாரன், இவரில் பெரியவா இருக்கிறேன் என்று உரைத்தது. இது பிதாவின் சாட்சி. தேவனுடைய பிள்ளை, நம்மை இந்த உலகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம், நாம் மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் ஏற்ற சாட்சிகளாய் நாம் இருந்து அநேகருக்கு இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும். ஆனால் பரலோகம் இயேசுவை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன? தேவனுடைய பிள்ளையே, இவருடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமாய் இருக்கிறேன். பிதாவின் சாட்சி இயேசுவை குறித்து சொல்லுகிற காரியம் அதுதான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையை நாம் பெற்றுக்கொண்ட இந்த இயேசு கிறிஸ்துவின் அனுபவத்தை, அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட மகிமையான சத்தியத்தை நாம் அநேகருக்கு அறிவிக்க வேண்டும் என்பது இந்த உலகத்தில் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிற சாட்சியாக இருக்கிறது. ஆகவே சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துகிற தேவன் மாத்திரமல்ல, நீர் எங்களை சாட்சிகளாய் உருவாக்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஏனென்றால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறவர் நம்மை சாட்சியாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். 2 பேரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கும் பொழுது, இவரினுடைய நேசகுமாரன், இவ்விடத்தில் பிரியமாயிருக்கேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோடு கூட நாங்களும் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். இது பிதாவின் சாட்சி. பேதுரும் யோவானும் மறுரூப மலையிலே காக்கப்படும் பொழுது கர்த்தராகி ஆண்டவர் பேசின காரியம் அதுதான். தேவனுடைய பிள்ளையை மறுரூப மலையிலே தேவன் சொன்னார், இவனுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, நாம் பெற்றுக்கொண்ட மனம் திரும்புதலும் நாம் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பை குறித்தும் நாம் அநேகருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய சாட்சி எப்படி என்பதை அறிந்து கொள்வோம். இந்த வருஷம் முழுவதும் காத்துக்கொண்ட தேவனாகிய கர்த்தர் உன்னை சாட்சியுள்ளவனாய் மாற்றி இருக்கிறார். கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தையும் அவரும் கொடுத்த விடுதலையை அநேகருக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் இந்த நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்க பெரிய கிருபை. உன்னை ஜீவனோடு வைத்ததுக்கு நோக்கம் உண்டு. சகோதரா சகோதரியே, நீ சாட்சிகளாய் மாற கற்றுக்கொள். கர்த்தர் உன் சாட்சி அங்கீகரிக்கிறார். எப்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தாரோ, அப்படி நாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பாவ மன்னிப்பையும் நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காலை வேளை சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் எங்களை ஆண்டவரே சாட்சிகளாய் மாற்றி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் மீட்பரும் எங்கள் கர்த்தரும் ஆகிய ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்த ஒரு சாட்சியாய் வாழ்ந்து உம்முடைய பிதாவின் சாட்சியை வெளிப்படுத்தினது போல நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நீர் எங்களுக்குள் இருக்கிறீர். எங்களுடைய மனம் திரும்பும் பாவ மன்னிப்பும் ஆண்டவரே நாங்கள் குறித்து சொல்லுகிற ஒரு சாட்சியாக மாற்றுவீராக கிருபை செய்யும் சுவாமி. இந்த காலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு மனமாற்றத்தை தந்து மகிமைப்படுத்தி இயேசுவை ஆண்டவர் என்று சொல்ல என் தேவன் கிருபைச்சுமை ஜெபிக்கிறேன். சகலத்தையும் ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென்.
தெய்வம் நம் அனைவரோடும் பொறுப்பாராக. ஆமென்.